நாங்க தான் இவ்வளவு கஷ்டம் செய்வோம். பிள்ளைங்களாவது அடுத்து நல்லபடியா இந்த ஊர்ல இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் பின்னிருந்தா என் பிள்ளைய இறந்திருப்பேன். மழை வந்துச்சுன்னா அங்கங்க வீடுக்குள்ள தண்ணி தேங்கி கடவுள் இல்லைன்னா எங்க அண்ணன் தான் அடுத்து வருவாரு. இவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறத எனக்கு புரியுது. நீங்க சொன்ன அடிப்படை பிரச்சனை இருக்காது. பண்ணுங்க கோயில் கோயில் அப்படி கணக்கு வேலை முடிஞ்சமே காட்டாங்க. ஒரே வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்க நம்ம கோயிலுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நாங்க செயல்பட்டோம். ஆனா எங்களை ஏமாத்திட்டாங்க. 200 வீடு இருக்கும் ஒரு சமுதாயம். ஒரு 1000 கொடுத்தாங்களே அதுவுமே சரியா யாருமே எங்க ஊர்ல யாருமே நாங்களும் 2-3 இருக்கும் மது ரேஷன் கடை வந்துச்சு, பால்வாடி வந்துச்சு, அதுவும் உள்ள போயிட்டு கூட பிரச்சனையே இங்க இருக்காது. அதுக்கு வந்து நான் பொறுப்பு. மாற்றத்துக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அதுதான் இறங்கிருக்கோம். நல்லதே நடக்கும், நல்லதாக மாறும். இது எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு. ஜெயிக்க வைக்கும், அண்ணனே ஜெயிக்க வைக்கும்.